சுனாமிய வந்து கடல்ல தான் பார்த்துருக்கான். ஆனா போர்த்துகல்ல இருக்கிற டூரிஸ்ட் வந்து வானத்துல பார்த்துருக்காங்க. அப்படித்தான் அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடென்ட்ட. இது வந்து 2, 3 நாளைக்கு முதல் நடந்திருக்கு போர்த்துகல்ல. இத வந்து ரோல் கிளவுட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வீடியோ இருக்க நாங்க டக்குனு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பார்ப்போம். ஸோ இப்படித்தான் அந்த எஃபெக்ட் போயிருக்குது. ஒரு ரோல் கிளவுட் உண்டு. அப்படியே அந்த பீச்ச வந்து அப்படியே கவர் பண்ணி அப்படியே பாஸ் ஆகி போயிருக்குது. இது வந்து ஒரு சும்மா சின்ன கிளவுட் ஒன்று இல்ல. இது வந்து ஒரு பெரிய ரோல் கிளவுட் உண்டு. அப்படியே அந்த பீச்ச அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணி இருக்குது. இந்த வீடியோல பார்க்க உங்களுக்கு விளங்கும். இந்த கேமராவுல விளங்குற மாதிரி எல்லா ஏரியாவிலும் அப்படியே தொடர்ந்து ஒரு ரோலா தான் போயிருக்குது. ஸோ பீச்சில் இருக்கிற ஆட்கள் இதை பார்த்து போட்டு வானத்துல வந்து சுனாமி என்று சொல்லி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காரணம் என்னன்னு இன்னும் வடிவா தெரியாது. ஆனால் அந்த டெம்பரேச்சர் வந்து போர்த்துகல்ல 40 போயிருக்கு இப்போ 2, 3 நாளைக்கு முதல். ஸோ அந்த டெம்பரேச்சர்ல வந்த ஒரு எஃபெக்ட்னு சொல்லித்தான் சொல்றாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது என்ன மாதிரி இன்சிடென்ட் என்னத்துக்கு இது வந்ததுன்னு சொல்லி. ஒரு ரோல் கிளவுட் வந்து அப்படியே அந்த ஏரியாவை அப்படியே கவர் பண்ணியிருக்குது. நான் ஒரு பெரிய ஒரு லைனுக்கு இதுக்கு முதல்ல இப்படி ரோல் கிளவுட்ஸ் வந்திருக்கான்னு எனக்கு என்ன தெரியாது. இப்படி ஒரு பெரிய ஏரியா கவர் பண்ணி அந்த ஹோல் பீச்சையே கவர் பண்ணிட்டு நான் அந்த வீடியோவில் எடுக்கிற எல்லா ஏரியாவிலும் அந்த கிளவுட் இருக்குது ரோலா. ஸோ அது அப்படியே அது பாஸ் ஆகி போயிருக்குது. இப்போ அதுக்கப்புறம் பேக் டு நோவலா இருக்கு வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே டெம்பரேச்சர் வந்து இப்போ ஹையாக தான் போய் கொண்டு இருக்குது யூரோப்பில். ஸோ அது ஏதாவது இது காரணமான்னு சொல்லி தெரியாது. ஆனால் அது ஒரு படையொண்டு மாதிரி அப்படியே வந்திருக்குதுண்ணா. அப்படியே வந்து அப்படியே போயிட்டுது அது. அது நிற்கவும் இல்லை. ஏன்னா இப்போ வெதரும் வேற வேற ஒரு அன்யூஷுவல் ஸ்டஃப்ஸை தான் காட்டி கொண்டு வருது நாங்களுக்கு. இது வரைக்கும் இப்படி ஒருத்தரும் பார்த்தது இல்லை. நான் யாராவது பார்த்துருக்கிறீங்களா? ரோல் கிளவுட் இப்படி ஒரு பெரிய ஏரியா கவர் பண்ணி இப்படி டார்க் ஆக்கி இப்போ இந்த அதுக்கப்புறம் அப்படியே பாஸ் ஆகி போயிருக்குதுண்ணா அது. இப்போ நான் நோட் பண்ண விஷயம் வந்து அந்த பீச்சில் இவ்வளோ பேர் நின்றவ அதில் மெஜாரிட்டியான ஆட்கள் அதை பார்த்து பயந்து ஓடல. அதில் நிற்கிறாங்களே நான் அதை பார்த்து கொண்டு அது என்னன்னு தெரியாது நான் யாருக்கும். ஆக்களுக்கும் வியர்ட் ஸ்டஃப்பை பார்த்து பார்த்து இப்போ எல்லாமே நார்மல் ஆகி கொண்டு வருது போல. வியர்ட் ஸ்டஃப் கூட இப்போ நார்மல் ஆகி கொண்டு வருதுண்ணா.